வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக உள்ள நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள், பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தல்ல தானும் மக்கள் நீதி மையமும் போட்டியிடல அப்படின்னு திமுக கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய போறதா சொல்லியிருக்காரு அந்த கட்சியோட தலைவர் கமல்ஹாசன். நீங்க எங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வரலன்னா என்ன, நாங்க அமைக்கிறோம் பாருங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை குழுன்னு முடிவு பண்ணி களத்தில் இறங்கி இருக்கு ஓ பன்னீர்செல்வம் அணி. தன்னோட ஆதரவாளர்களோட நள்ளிரவு வர நடத்தின ஆலோசனையில என்னென்ன முடிவெல்லாம் பன்னீர்செல்வம் எடுத்திருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். கடந்த ஒரு 15 நாள்ல மட்டும் 5,90,00,000 கோடி ரூபாய் மதிப்பிருக்கிற திட்டங்களை அறிவிச்சிருக்கிற பிரதமர் மோடி அதுக்கான நிதி ஒதுக்கீட்டை பத்தி இதுவரை எதுவும் பேசாதது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கார் முன்னாள் நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம். தேர்தல் பத்திரம் மூலமா யார் யாரு காசு கொடுத்திருக்காங்கன்னு பட்டனை தட்டினா 2 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பாஜகவை காப்பாத்த ஜூன் மாசம் வரைக்கும் எஸ்பிஐ வங்கி அவகாசம் கேட்டிருக்கிறதா கடுமையா விமர்சிச்சிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இதோ வரோம் அதோ வரோம்னு சொல்றாங்க, ஆனா யாருமே வரல. அதனால நாங்க 5 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரத்தை தொடங்கிட்டோன்னு களத்துல குதிச்சிருக்கிறாரு நடிகர் மன்சூர் அலிகான். பாஜக கூட்டணிக்கு வந்த சரத்குமார வாங்க வாங்கன்னு வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு அதே கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோட தலைவர். யார் அவருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா. பாஜக கூட்டணிக்கு சமத்துவ மக்கள் கட்சி வந்ததுக்கு உற்சாகம் பொங்க மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு ஒரு தலைவர். அதே மாதிரி பாஜக கூட்டணிக்கு பாமகவுக்கு மறைமுகமா அவர் அழைப்பு விடுத்திருக்காரு. யார் அந்த தலைவர், அவர் தெரிவிச்ச கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். தேர்தல் வேலைக்கு இடையில சின்னம் பறி போனது, நிர்வாகிங்க அடுத்தடுத்து வெளியேறதுன்னு நாம் தமிழர் கட்சி கலக்கத்துல இருக்கு. இந்த நிலையில அந்த கட்சியில் இருந்து விலகி இருக்கிற சிவகங்கை மாவட்ட செயலாளர் சஞ்சீவ்நாதன் விவசாயி சின்னம் பறி போனதுக்கு சீமானோட செயல்பாடுதான் காரணம்னு சரமாரியா விமர்சிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத போது அப்போதைய பிரதமராயிருந்த இந்திரா காந்தி அவரை சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பினதாகவும், ஆனா ஜெயலலிதா மருத்துவமனையில இருந்த போது வெளிநாட்டுக்கு அனுப்ப எந்த ஏற்பாடும் செய்யாத பிரதமர் மோடி தான் இப்போ ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுறதா காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்க்கலாம். ஒரு வழியா பாஜக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாரு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார். தன்னை முதல்வரா பார்க்க மாமியார் ஆசைப்படுறாங்கன்னு சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல நெகிழ்ச்சியா சொன்ன சரத்குமார் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா இல்ல முதலமைச்சராக முயற்சிக்காக 2026 தேர்தலில் தான் களம் காணுவாரான்னு அவங்க கட்சிக்காரங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த நிலையில 28 வருஷத்துக்கு மேலா அரசியல்ல இருக்கிற சரத்குமார் கடந்து வந்த பாதை, அவரு இதுவரைக்கும் எந்தெந்த கட்சிகள்ல இருந்திருக்கிறாரு, எந்தெந்த கூட்டணிக்கெல்லாம் மாறி இருக்கிறாரு, எத்தனை தேர்தல்ல போட்டியிட்டு இருக்காரு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்கள் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.